ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் தமிழகத்தில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. பல்வேறு இடங்களில் ரயில்களை பல மணி நேரம் மறித்து மத்திய அரசுக்கான எதிர்ப்பை போராட்டக்காரர்கள் பதிவு செய்தனர். மதுரை தமுக்க மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை செல்லூரில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மதுரை ரயில் நிலையத்திலும் ரயில்களை மறித்தனர். இதனால் மதுரை மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வேறு மார்க்கத்தில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மதுரை தமுக்க மைதானத்தில் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி இளைஞர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. முன்னதாக சேலத்தில் சுமார் 12 மணி நேரமாக நீடித்த ரயில் மறியல் போராட்டத்தால் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. மேலும் இரவு முழுவதும் இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து யார் ஒருத்தருமே பார்த்ததே கிடையாது. அதுவும் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி வரும்னு யாருமே நம்பவே கிடையாது. இவ்வளவு பெரிய தூண்டுதல் இருக்குதுன்னா அங்கே பாருங்களேன், ஒரு கட்சிக்காக தான் ஒரு கூட்டம் நடக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஜல்லிக்கட்டு இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கிறத பாசிபிள் பண்ணிடுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்காக 2 நாள் பண்ணோம். 1 நாள் இருந்தாலே கொடுத்துடுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. நான் கூட டிவி என்ன சொல்லுவார், கண்டிப்பாக நம்ம கிடச்சிடும், ஜல்லிக்கட்டு நடக்க போது நான் பார்க்கும்போது மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் கோர்ட்டில் தான் கேஸ் இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்ச உடனே அந்த நம்பிக்கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, அப்படியே மனசுலாம் ஒடிஞ்சு போச்சு. இப்போ விடாமுயற்சியாக என்ன நினைக்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு நடக்கணும், நடந்தே தீரணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜல்லிக்கட்டு இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். பொண்ணுங்களும் சேர்ந்து விளையாடுற அளவுக்கு திறமையும் வீரியமும் எங்களுக்கு இருக்குது. ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரியம். அதை எதிர்க்கிறவங்கள நாம் எதிர்த்து நிற்கணும். நம்ம பாரம்பரியத்தை நம்ம என்னைக்கும் விட்டு தரக்கூடாது. ஜல்லிக்கட்டு அது காளை மாடுங்களை நம்ம பெத்த பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறோம். அது கூட நம்ம பெத்த பிள்ளைங்க கூட நம்ம விளையாட மாட்டோமா? அந்த மாதிரி தான் எருமை மாடுங்க கூட நம்ம காளை மாடுகள் கூட நம்ம விளையாடுறோம். அது ஜல்லிக்கட்டுன்னு நம்ம பேர் வச்சு அதை பாரம்பரிய விளையாட்டாக்கி விளையாடுறோம். அதுக்குள்ளே பீட்டா அமைப்பு மிருக வதைங்கிறாங்க. மாடால் அடிபட்டு மனிதர்கள் சாகுறாங்களே தவிர ஒருபோதும் நாம் மாடை குத்துறதும் இல்லை, மாடு எந்த ஜல்லிக்கட்டுலையும் இறக்குறது இல்லை. இப்போ ஸ்பெயின், மெக்சிகோல எல்லாம் புல் ஃபைட்டு நடக்கும். அதில் அந்த புல் தோத்துருச்சுன்னா அதை அப்பயே கில் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி பண்ணுறோமா? நம்ம மாடு தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம அதை தெய்வமாக தான் பார்க்குறோம் என்றைக்குமே. அதனால் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம், அதை விட்டு தர மாட்டோம். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு நீங்கள் நடத்தலாம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம். இதேபோல் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி திருச்சியில் இளைஞர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. நேற்றும் இரவு முழுவதும் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவசர சட்டம் நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் போராட்டக்காரர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இது எடுத்து நடத்தணும்னா மற்ற மாநிலம் மாதிரி நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருக்கல, மதிப்பு கேட்டு நாங்கள் எங்களோட கோரிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு திருப்புறோம். உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு வழி சொல்லலைன்னா நாங்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே நாங்கள் மீற தயாராக இருக்கோம். இரவு பகல் பாராமல் மாணவர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் மாணவருடைய பவரானது இது எந்த அளவுக்கு போங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மாணவர்களுடைய இது வெடிக்க ஆரம்பித்தா தமிழ்நாடு தாங்காது. தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இங்கே மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாம் ஓரணியாக திரண்டு ஒரே அணியாக தன்னெழுச்சி போராட்டமாக நடத்திட்டு வரோம். சென்னையில் உள்ள நண்பர்களுக்கு எங்கள் ஆதரவு முழுமையாக தரோம். முழுசாக ஒரு விடை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் அரை வழியில் எங்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டே தான் வருவோம். அதுக்கு காவேரி மேலாண்மை அமைத்து அது வருடம் அந்த எந்த ஒரு பிரச்சனைகள் அமையாமல் ஒழுங்காக காவிரி நீர் வரும் வரையாக மத்திய அரசு இதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு அளிக்கும் வரை நாங்கள் குமரி முதல் கோட்டை வரை நாங்கள் மனித சங்கிலி இருப்போம் என இந்த இடத்தில் நாங்கள் உறுதி கூறுகிறோம். இதேபோல் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்குவதற்காக மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க மறுத்த நிலையில் அதனை கண்டித்து கோவையில் மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை வஉசி மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் முகாமிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு, கழிப்பிட வசதிகளை சில தொண்டு நிறுவனங்கள் செய்து கொடுத்துள்ளன.
ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்க கோரியும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஏஎஃப்டி திடலில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அறவழி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதில் பறை இசைத்தும் நாட்டுப்புற பாடல்களை பாடியும் ஜல்லிக்கட்டின் பெருமைகளை எடுத்துரைத்தனர். மேலும் தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்க முயன்றால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் இளைஞர்கள் எச்சரித்துள்ளனர்.